ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து நேச்சுரல்ஸ். நம்ம இப்போ எப்படின்னா வீட்டிலே ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி மேக் பண்ணுறதுக்கான வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னவோ அந்த டீட்டெயில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். செம்பருத்தி இலை, குப்பை மேனி, வேப்பிள்ளை, மருதாணிக்காய், ஆவாரம்பூ, கொய்யா இலை, வெட்டுக்காய பூண்டு, கீழா நெல்லி, முருங்கை இலை, முள்ளு சீத்தா, அருகம்புல், மஞ்ச கரிசலாங்கண்ணி, கேசவத்தினி, ஆடுதோடா பாலை, நீலி அவுரி, மஞ்சனத்தி, பொன்னாங்கண்ணி, கருவேப்பிலை, ஆலவிழுது, வலம்புரி, இடம்புரி, வேம்பாலம்பட்டை, கத்தாழை, வெங்காயம், ஊற வைத்த வெந்தயம், எலந்த, ரோஸ் பெட்டல்ஸ், வெட்டிவேர், ரோஸ்மேரி, நெல்லிவத்தல், கருஞ்சீரகம், திப்பிலி, அம்மன் பச்சரிசி, துளசி, வெத்தலை. நம்ம இப்போ எப்படி ஹெர்பல் இலையெல்லாம் போட்டு ஆயில் காய்ச்சறது பார்த்துக்கலாம். நம்ம ஆயில் காய்ச்சறதுக்கு பொதுவாக நம்ம இரும்பு சட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இப்போ ஒரு 2-3 லிட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் மேக் பண்ண போகிறேன். அதை எப்படின்னா, நான் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் எடுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் மரச்செக்கு எண்ணெய் ப்ளஸ் சல்ஃபர் ஃப்ரீ ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எண்ணெயை ஊற்றி லோ ஃப்ளேமில் தான் அதை ஹீட் பண்ண வைக்கணும். ஓரளவுக்கு ஹீட், அதாவது கை பொறுக்கிற சூடு வந்த பின்னாடி என்னென்னா, நம்ம வச்சுருக்கிற ஹெர்பல் ஆயில் ஒவ்வொன்றும் ஹெர்பலை ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் அந்த ஆயிலுக்குள்ளே போட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டு ஆயில் ஹீட் பண்ணணும். அப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வெட்டி வேறு, இந்த கருஞ்சீரகம், அப்புறம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ், இதெல்லாம் என்னென்னா நம்ம இறக்குற டைம் தான் போடணும், இப்போவே போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, வெட்டி வேறு, கருஞ்சீரகம் இதெல்லாமே நம்மளுக்கு ஸ்மெல்லை அதிகமாக கொடுக்கும். அது ரொம்ப பெனிஃபிட்டு. ப்ளஸ் என்னென்னா, ஆயில் லாஸ்ட்டாக போடும் பொழுது, ஆயில் மேக் பண்ணும் பொழுது என்னென்னா, ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா அதோட ஸ்மெல்லெல்லாம் ஆயிலே இழுத்துரும், ஸ்மெல் வராது. ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் லாஸ்ட்டாக போடும்பொழுது தான் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். எல்லாமே போட்டுட்டு நம்ம இலையை எப்படின்னா லைட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா கரண்டி வச்சு என்ன அப்படின்னா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கிளறிட வேண்டியதில்லை. ஜஸ்ட் என்னென்னா எல்லா இலையுமே அந்த ஆயிலை அப்சர்வ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் ஆகலாம். ஏன்னா ஆயிலோட குவான்டிட்டி பொறுத்து அதுக்கான டைம் ஜாஸ்தியும் ஆகலாம், கம்மியும் ஆகலாம். ப்ளஸ் என்ன அப்படிங்கும் பொழுது என்னென்னா, நம்ம அந்த இலையெல்லாம் எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்ம விரட்டிகிட்டே இருக்கும் பொழுது என்னென்னா, அந்த இலை எப்படின்னா ஒரு மாதிரி அதோட கலர் மாறும். அந்த க்ரீனிஸ் எப்படின்னா ஒரு ப்ரௌன் கலராக மாறும். ரொம்ப நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை ப்ராசஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த இலையில சீக்கிரம் கருகிரும். ஏன்னா சில இது இப்போ கத்தாழை இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தி எடுக்கும். கத்தாழை, வெங்காயம் இதெல்லாம் ப்ராசஸ் அதிகமாக போகும். சில இலை, இப்போ அந்த மருதாணி இலை, இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகள் அப்படிங்கும் பொழுது என்ன அப்படிங்கன்னா, அதுக்கு கம்மியான ப்ராசஸ்லேயே என்ன ஆகும் அப்படின்னா இலை கருக ஆரம்பிச்சிடும். அப்போ கருகுனா வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்ன அப்படின்னா, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் மேக் பண்ணும் பொழுது எப்படின்னா, நம்ம கத்தாழையெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுக்கிறது நல்லது. ஏதாவது எல்லா இலை கூடயே நம்ம போட்டுக்கிறது நல்லது. இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் கத்தாழை போடுறது ரொம்ப நல்லது. இப்படியே ஆயில் மேக் பண்ணிகிட்டே இருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம எடுத்துட்டோம்னா போதும். ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்ம பொடியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இலையை யூஸ் பண்ணிடணும். பொடியாக யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் அதோட இலையோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதோட கலர்லேருந்து அந்த க்ரீனிஸ்லேருந்து கொஞ்சம் மாறும் பொழுது நம்ம பொடி போடுற இப்போ சில ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல, இலையாக கிடைக்கல, பொடியாக கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது என்னென்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொடியாக போடும்போது கொஞ்சம் லேட் ப்ராசஸாக பண்ணுறது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டாக கொடுக்கும். நெல்லி வெத்தல் பொடி நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. நாங்கள் மலை நெல்லி வாங்கி காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா, வத்தலாக இருந்தாலும் அது நாங்கள் ஃபுட்டு இதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால நாங்கள் பொடி பண்ணி வச்சுட்டோம். அது எங்களுக்கு ஃபுட்டு ப்ராசஸ்க்கும் யூஸ் ஆச்சு, ஆயில் ப்ராசஸ்க்கும் யூஸ் ஆச்சு. அதை மட்டும் நாங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் இப்போ எப்படி இப்போ பார்த்தீங்களா, இப்படி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஆயில் கலர் சேஞ்ச் ஆகிறது பார்க்கணும். ஏன்னா நம்ம வேம்பாலம்பட்டையெல்லாம் போடும் பொழுது எப்படின்னா அந்த கலர் நல்லா நம்மளுக்கு ஒரு மாதிரி வைலட் கலர் மாதிரி அந்த கலர் கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹேர் ஃபாலை ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறது ரொம்ப தடுக்கும் நம்மளுக்கு.
ப்ளஸ் வந்து என்னன்னா ஒவ்வொன்றும் இதில் யூஸ் பண்ணுற கேசவர்த்தினி, ஆடுதொடா பாலை, அம்மன் பச்சரிசி, மஞ்சனத்தி, திப்பிலி, வெத்தலை, இது ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து இந்த ஒரு சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னா தலைவலி இருக்கிற பர்சன், தலையில் நீர் கோர்த்து இருக்கிற பர்சன் எல்லாத்துக்குமே இந்த மூலிகை வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். தேங்க்யூ.